சின்ன பையன் பக்கத்தில் வந்தேன். காலை சுரண்டி, அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். உங்கள் அப்பா நல்லா ஜோக்காக பேசுவாரா அப்படின்னு. உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அவ வீட்டுக்கு போயிட்டேன். மணி 3 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னா. என்னடா 4 இருக்குதா? இப்போ ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ டாக்டர் உட்காந்தார். சொல்லுங்கள் என்ன செய்யுது? மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு சார். நர்ஸு அந்த பெவிக்கால் எடுத்துவோமா அப்படின்ட்டார். சரி ஒட்ட வைக்கிறார். அது பாவம் பிரேக்கில் சொன்னவனுக்கு, என்ன டாக்டர் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த நெஞ்சு வலி எப்படி வருது? நெஞ்சில் இருந்ததா? 4 எவ்வளவுப்பா? அது 5ஆவது இருக்கலாம், இல்லை 6ஆவது இருக்கலாம். உங்கள் அப்பா வானிலை அறிவிப்பாளரா? ஏட்டா இருக்கலாம்டா, நேரா ஏதாச்சும் ஒன்று போடுங்கடா. 2 திராட்சை 4 திராட்சை எவ்வளவு? எங்கள் வாத்தியார் வந்து கொய்யாப்பழத்தை பற்றி நடத்திருக்காரு. நீங்கள் என்ன திராட்சையை பற்றி சொல்கிறீங்க? என் மனைவிலாம் கோவம் தான் பத்திரம் காலியாக மாறிடுவா. நீ நான் அப்புறம் காலியாக ஆயிடுவேன். அடிச்சு காலி பண்ணிடுறத அப்படியே எதுகமோடையோடு அழகாக சொல்லுவாங்க. ஒரு ஆள் காட்டை வச்சே படம் எடுத்திருக்காரு. ஃபுல்லாக உங்கள் படம் ஃபுல்லாகவே காட்டிலே எடுக்கிறீங்களாமே. ஹீரோ ஆறு, ஹீரோயின் ஆறு. ஆற்காடு ஆறுமுகம், ஹீரோயினை ஏற்காடு எலியலிசி அப்படின்னு. அதையும் காட்டில் உள்ள கூட்டு அப்பாட்ட வந்து, அப்பா நேற்று எங்கள் வகுப்பில் ஜப்பான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கப்பா. அட பாவியலா, 35 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் அவங்க கண்டுபிடிக்கலாத அப்படின்ட்டு.